என கருமையான தேவஜனமே, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 20வது வசனங்கள் வரைக்கும் யோவான் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறான். அநேக வெளிப்பாடுகளை தன் வருகையை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தும் முன்பாக தேவன் தன்னை யோவானுக்கு வெளிப்படுத்தினான். இந்த வெளிப்பாட்டை அவன் பார்த்தபோது, தரிசனத்தை பார்த்தபோது, செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தான் என்று 1:17 சொல்லுகிறது. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். சத்தவனை போல கிறிஸ்துவின் பாதத்தில் விழுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தரிசனம். அவன் கண்டது எதை, யாரை?
வசனங்களை வாசித்து பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னோடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையையும் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. மனுஷகுமாரனை யோவான் தரிசிக்கும் போது பார்த்தவுடனே செத்தவனை போல விழுகிறான். He lost all his physical strength when he saw the Son of God. தேவகுமாரனாகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவுடன் அப்படியே அவன் சரீர பலன் 0 ஆயிடுச்சு. செத்தவனை போல விழுந்த போது வலது கரத்தினாலே அந்த மனுஷகுமாரன் மனுஷனுக்கு ஒப்பாயிருந்த அவர் அவன் மேல வைத்து, பயப்படாதே யோவான், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். I died, நான் மரித்தேன், உண்மைதான், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். எதிர்காலத்தில் நான் மறுபடியும் 2வது முறையாக நான் வரப்போகிறேன் என்று நான் உங்களெல்லாம் வைத்து பயிற்சி கொடுக்கும் பொழுது சொன்னேனே, அதை குறித்து வெளிப்படுத்த உன்னை நான் தெரிந்து கொண்டேன். யோவான், ஃபர்ஸ்ட் see me. நான் வருங்காலத்தை குறித்து உனக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னால முதல்ல நீ என்ன பார்க்கணும். தரிசனத்தை பார்க்கிறான், மனுஷகுமாரனை தரிசிக்கிறான். இங்கே சொல்லப்பட்ட இந்த மனுஷகுமாரனை குறித்து பார்க்கும்போது யோவான் கொடுத்த விளக்கங்களின்படி ஒரு படத்தை வரைய முடியுமோ? யோவான் கொடுத்த இந்த வசனங்களின்படி விளக்கத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிலையை உண்டு பண்ண முடியுமோ? நோ. இங்க கவனிங்க, அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக இருந்தது. இதெல்லாம் படத்தில் கொண்டு வரவே முடியாது. தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடு மாத்திரமே தொழுது கொள்ள முடியும். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துமா? யோவான் கொடுக்கிற அந்த மனுஷகுமாரனை ஹல்லேலூயா பார்த்ததை குறித்து விளக்கம் கொடுக்கிறேன். அந்த பகுதியை பார்க்கும் பொழுது யாருமே இந்த மனுஷகுமாரனுக்கு ஒரு சிலையை உண்டு பண்ண முடியாது. யாருமே இந்த மரணத்தை ஜெயித்த இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிலையை, ஒரு படத்தை, ஒரு போட்டோவை உண்டாக்க முடியாது. அப்படியே முற்படுவான் என்றால் அவன் டோட்டல் ஃபெயிலியர் தான் ஆகுவான். முடியாது. ஜான், see me. சில காரியங்களை நான் உனக்கு முன்னறிவிக்கிறதுக்கு முன்னால யோவான் பார்த்து விட்டு அவன் 7 சபைகளின் நிலையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை இப்பொழுது கேட்கிறான். அதை குறித்து தான் வெளிப்படுத்தல் 2வது 3வது அதிகாரங்களிலே 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. First see Jesus. யோவான் தரிசித்த இயேசுவை பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று, உயிர்த்தெழுந்த பிறகு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று யோவான் கிடைக்கிற விளக்கத்தை தினமும் வாசியுங்கள். இதை வாசித்துட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க. இந்த தேவனை, மனுஷகுமாரனை, இந்த தேவாதி தேவனை, தேவகுமாரனை நீங்க யோவான் விளக்கினது போல உருவப்படுத்தி உங்க மனதில் பார்ப்பீங்கன்னா ஹல்லேலூயா,
உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் எழுப்பி வரும். இவ்வளவு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன், இவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. இவருக்கு ஒப்பா யாரையும் ஹல்லேலூயா கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். இந்த யோவான் தரிசித்த தேவகுமாரனை குறித்த விளக்கங்களை பார்த்து விட்டு உங்க குடும்ப வாழ்க்கையை பாருங்க. See this Jesus, resurrected Jesus, how he revealed himself to John the disciple, John the apostle. தேவஜனமே, இப்படிப்பட்ட இந்த மகா வல்லமையுள்ள பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போன்ற முகத்தை உடையவரை நீங்களும் நானும் பார்த்து விட்டு ஹல்லேலூயா பிள்ளைகளின் முகத்தை பார்க்கும்போது ஒரு தைரியம் கிடைக்கும். இப்படிப்பட்ட பிரகாசிக்கிற தேவனை பார்த்து விட்டு குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது தைரியம் கிடைக்கும். இங்கதான் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம், தேவனை பார்க்க தவறி போகிறோம். யோவான் தரிசித்த இயேசுவை பார்க்க தவறி போகிறோம். இயேசுவை பற்றி யோவான் கொடுக்கிற விளக்கங்கள் என்ன? நுணுக்கமாய் போய் உட்கார்ந்து நீங்கள் வாசியுங்கள். நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர், மறுபடியும் இரண்டாவது முறையாக வரப்போகிறாரே அந்த இயேசு எப்படிப்பட்டவர், அதை நல்லா புரிஞ்சுட்டு அப்படி பார்த்து விட்டு அந்த இயேசுவை மனக்கண்களால் தரிசித்து விட்டு உங்க தொழிலை பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வந்துடும். ஜெயிச்சிடலாங்கிற தைரியம் வந்துடும். இந்த பிரச்சனையை தாண்டிடலாம், இந்த மலையை ஹல்லேலூயா ஏறி அந்த பக்கத்தில் போயிடலாம். கரங்களை தட்டுவீங்களா? இந்த எரியோ கோட்டையை உடைச்சி ஹல்லேலூயா பட்டணங்களை கைப்பற்றிடலாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள கிடைச்சிடும். See Jesus, never see the faces of men. மனிதர்களின் முகத்தை பார்க்காதீங்க, ஊழியக்காரர்களின் முகத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு மிஞ்சினது எது வரும் தெரியுமா? மிஞ்சினது ஏமாற்றம் தான். Never see the ministers of God, see Jesus. யோவான் தரிசித்த இயேசுவை தரிசியுங்கள். இந்த உலகத்தில் எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாசியில சுவாசம் உள்ள எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம் என்று வேதம் சொல்கிறது. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, 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 நம்பாதே. Still God is speaking to you prophetically. இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. சில காரியங்களில் நீ மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You are believing in some areas. You have put your believe, you have put your hope on certain people. அதெல்லாம் எடுத்துட்டு யோவான் தரிசித்த அந்த இயேசு மேல, உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேல உங்க நம்பிக்கை வைங்க. ஆமென் சொல்லுங்க. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். அவன் சொன்னதின்படி நடந்து கொள்ள மாட்டான். அவன் சொன்னது வேணா 40% செய்வான், 60% செய்வான், மீதி 40% 60% அவனால செய்ய முடியாது. அதுதான் வேத வசனம் சொல்கிறது. பூரணம் என்பது உலக ஜனங்களிடத்தில் பார்க்க முடியாது. பூரணம் என்பது தேவ ஜனங்களிடத்தில் பார்க்க முடியாது. பூரணத்தை, அந்த பரிபூரணத்தை இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஹல்லேலூயா குறித்து விளக்கம் சொல்கிறானே இந்த யோவான், அவரிலே தான் பார்க்க முடியும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? கரங்களை தட்டுங்க. அந்நிய பாஷையில நிறைந்து இந்த இயேசுவிலே தான் நீங்க பூரணத்தை பார்க்க முடியும், அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனை பார்க்க முடியும். அவரில் தான் குறை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஏமாந்து சோர்ந்து துவண்டு போறதுக்கு காரணம், மனுஷரை பார்த்து 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 துவண்டு போய்விட்டோம். ஆபகுக் தீர்க்கதரிசி யூதா ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்து நடக்கிற அந்த நடைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்விட்டான். மனுஷர்களின் நடையை பார்த்து பார்த்து, குடும்பத்தில் கணவன் நடக்கிற நடையை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்விட்டோம். மனைவி நடக்கிற நடையை பார்த்து சோர்ந்து போய்விட்டோம். பிள்ளைகளின் நடையை பார்த்து பார்த்து என் பிள்ளைகள் நான் எதிர்பார்த்தபடி நடக்க மாட்டேங்கிறாங்க, சோர்ந்து போய்விட்டோம். தொழிலில் கூட வேலை பார்க்கிறவங்க நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அவங்க நடைய பார்த்து பார்த்து சோர்ந்து போய்விட்டேன். இந்த விரக்தி எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறது உண்டு நடைமுறை வாழ்க்கையிலே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனால் ஆபகுக் தீர்க்கதரிசி
அவன் கடைசி அதிகாரத்திலே, தன்னுடைய 3வது அதிகாரத்திலே அந்த தேவனை தரிசிக்கிறான். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. இந்த இயேசுவை தரிசிக்கிறான், அந்த தேவாதி தேவனை தரிசிக்கிறான். ஆபகுக் அந்த தேவனை தரிசித்த போது, அந்த தேவனுடைய நடைகளை பார்த்த போது இவன் எல்லாம் அவனுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப முடிவுக்கு வந்துட்டான். அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடாமற் போனாலும் சரி, ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, தேவன் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டான். எப்பொழுது? தேவனை பார்த்த போது. யோவான் மனுஷகுமாரனை தரிசித்த போது அவனுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு. நல்ல கவனிங்க. முதல்ல தேவனை தரிசிங்க. ஒவ்வொரு நாளை துவக்கும் போதும் தேவனை தரிசிங்க. நமக்குள்ள நிறைய பிம்பங்கள் படிந்து கிடக்கிறது. இதெல்லாம் அழிக்கிறதற்கு வசனங்களை தியானிங்க. தேவனை பற்றி சொல்லி இருக்கிற வசனங்களை தியானிங்க. தேவனை பற்றிய வசனங்கள், தேவனுடைய குணங்களை பற்றிய வசனங்கள், தேவனுடைய நடைகளை பற்றிய வசனங்கள். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இதை தியானித்து விட்டு காலையில் குடும்பத்தை பார்க்கறதுக்கு வெளியே வாங்க, ரூமை விட்டு தைரியம் இருக்கும். இன்னைக்கு வர்ற எந்த பிரச்சனையும் சந்திச்சிடலாங்கிற அந்த துணிச்சல், பரிசுத்த துணிச்சல் உங்களுக்குள்ள வந்துவிடும். 7 சபைகளை குறித்து யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். முதல் நூற்றாண்டிலே உள்ள 7 சபைகள், முதல் நூற்றாண்டிலே 7 சபைகள் என்று சொல்லும் போது, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்ரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை, இந்த 7 சபைகளை குறித்து யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது தேவனுடைய இருதயத்தின் நோக்கம் எப்படி இருந்தது? நம்பர் 1, முதலாவது 7 சபைகளோடும் தேவன் தொடர்பு கொண்டு அந்த சபைகளின் ஆவிக்குரிய தேவைகளை நிவர்த்தி செய்தார். நீ இதுல குறையா இருக்கிற, இந்த காரியம் உனக்கு தேவைப்படுகிறது, இந்த இடங்கள்ல நீ வீக்கா இருக்கிற, நீ காரியத்தை மாற்றிக்கொள்ளணும், நீ மனம் திரும்பணும் சொல்லி நிறைய ஆவிக்குரிய தேவைகள், தேவன் எதிர்பார்த்தவைகள் அங்கே சபையிலே இல்லாமல் இருந்தது, சந்திக்கப்படாமல் இருந்தது. தேவன் சுட்டி காண்பிக்கிறார் 7 சபைகளையும். இது யோவான் எழுது 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 எழுது, நீ கண்டவைகளை எழுது, நீ கண்டவைகளை எழுது. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கேட்கிறத எழுதுகிறதும், காண்கிறவைகளை எழுதுகிறதும் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. 7 சபைகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? 2வது 7 வகையான தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறதாக இருக்கிறது. 7 விதமான தனிப்பட்ட நபர்களுக்கு அடையாளமாய் 7 சபைகளை குறித்து தேவன் எழுதுகிறார், பேசுகிறார். 3வது 7 விதமான சபைகளின் நிலைகளை பேசுகிறார். சபையின் நிலை என்ன? தேவ ஜனங்களின் நிலை என்ன? தனிப்பட்ட மனிதர்களின் நிலை என்ன? 7 பகுதிகளிலே அவர் பேசுகிறார். 4வது 7 விதமான நபர்களுக்கு அல்லது 7 சபைகளுக்கு தேவன் கொடுத்த போதனைகள். நீ இப்படி இருக்கணும், நீ இதை செய்யணும், இதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். தேவன் கொடுத்த போதனைகள், செய்திகள், இவைகளை குறிக்கிறது. 5வது 7 சபைகளும் 7 விதமான காலங்களை குறிக்கிறது. டைம் பீரியட், 7 டைம் பீரியட், 7 விதமான காலங்களை குறிக்கிறது. ஒவ்வொரு சபையும் வெவ்வேறான காலங்களில் இருந்தவைகள் என்பது போல் அங்கே சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். 7 சபைகளும் 7 விதமான காலங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. 6வது 7 விதமான குறைகளை தேவன் சுட்டி காண்பிக்கிறார். சபையிலே உள்ள தனிப்பட்ட நபர்களில் உள்ள 7 விதமான குறைகளை சுட்டி காண்பிக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 7 சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறத பார்ப்போம்னா தேவனுடைய இருதயம் என்னதை எதிர்பார்க்கிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமென் சொல்லுங்க. முதலாவது எபேசு சபை. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே இந்த எபேசு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2, 3, 4 வாசிப்போம். 2வது அதிகாரம் 3, 4 வசனங்கள். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல்
இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கவனிங்கள், எபேசு சபைக்கு சொல்லும் போது, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், நீ பொறுமையாய் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், என் நாமத்தின் நிமித்தம் நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே, அதை நான் அறிந்திருக்கிறேன். இதை தேவ ஜனங்கள் அறிய வேண்டும். அறிந்திருக்கிறார். நான் இவ்வளவு பிரயாசப்படுறேனே என் குடும்பத்தில், இதை தேவன் அறிந்திருக்கிறாரா? சபைக்கு சொல்றேன், நான் அறிந்திருக்கிறேன். நீ பொறுமையா சில காரியங்களை சகித்துக் கொண்டிருக்கிறாயே. பொறுமை, நீடிய பொறுமை. பிரச்சனைகள் மத்தியில நீ ஹல்லேலூயா நிலைத்திருந்து நீ சகித்துக் கொண்டிருக்கிறாய். எனக்காக நீ அநேக காரியங்களை சகித்துக் கொண்டிருக்கிறாய். இதை நான் அறிவேன். கர்த்தர் சொல்றாரு சபைக்கு. எனக்கு அதே தான் நமக்கு சொல்றாரு. என் நாமத்தின் நிமித்தம் நீ இளைப்படையாம பிரயாசப்படுற. உனக்கு நிறைய அற்புதங்கள் தேவை. சில அற்புதங்கள் தான் நான் உனக்கு செஞ்சேன். ஆனாலும் நீ இளைப்படையாமல், அற்புதம் நடக்கலனாலும், எதிர்பார்த்தவைகள் நடக்கலனாலும் நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே, அதை நான் அறிவேன். எபேசு சபையை பார்த்து தேவன் சொன்ன காரியம் அதுதான். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பு. நல்ல காரியத்தை சொல்றாரு, இப்போ ஒரு குறைவை சொல்கிறார். என்றைக்குமே முதலாவது நல்ல காரியம் சொல்லப்பட வேண்டும், பின்பு ஒரு குறை சுட்டி காண்பிக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லும் போது முதலில் குறையை சொல்வீர்கள் என்றால் மனம் மடிந்து போவார்கள், மனம் முறிந்து போவார்கள். முதலாவது நீங்க அவர்கள் செய்த நல்ல காரியங்களை சொல்லிட்டு நீங்க இந்தந்த இடங்களில் திருத்திக் கொள்வீங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க இருதயம் சேதப்படாது. குறைகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது அவருடைய இருதயம் காயப்படாது, ஆத்துமா காயப்படாது. இது தேவனுடைய மெத்தட். நீ சகித்திருக்கிறாய், பொறுமையோடு இருக்கிறாய், இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் நாமத்தின் நிமித்தம். ஆனாலும் ஒரு சின்ன குறை இருக்கிறது. நீ ஆதியில நீ கொண்டிருந்த அன்பு இருக்கிறதே, என் மேல ஆதியில வைத்திருந்த அன்பு ஆமென்னு சொல்லுங்க. இது ஆதியில வைத்திருந்த அன்பு, அதை நீ விட்டாய். என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்துக்கு போயிட்டாரு. ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது நீ பாவம் செய்கிறதுக்கு முன்னால என் மேல ஒரு அன்பு வைத்திருந்தாயே, அந்த அன்புக்கு போயிட்டாரு. நான் உன்னை சிருஷ்டித்து வைத்திருக்கும் போது, நீ பாவத்தை அறியாதிருக்கும் போது என்னிலே அன்பு கூர்ந்தாயே. உன் ஆத்துமா பாவத்தினாலே சேதமடையாமல் இருக்கும் போது, உன் ஆவி பாவத்தினாலே செத்து போகாமல் இருக்கும் போது நீ என் மீது அன்பு கூர்ந்தாயே, அன்பு கொண்டிருந்தாயே. அந்த ஆதியின் அன்பை நீ விட்டுவிட்டாய். தேவஜனமே, அந்த ஆதி அன்பை உனக்கு நான் திரும்ப கொண்டு வர்றேன். இதை கொஞ்சம் உனக்கு தேவைன்னு சொல்றாரு. ஆதி அன்பு. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு அந்த தோட்டத்திலே சாயங்கால குளிர்ச்சியான வேளையிலே உலாவினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோடு நடந்தார்கள், பேசினார்கள். ஒரு தடை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, சிந்தனையிலே போராட்டம் இல்லை, பாவத்தின் சோதனைகள் இல்லை. பிசாசு தோட்டத்தில் வந்து, லூசிபர் வந்து, வலுசர்ப்பத்தின் மூலமாக வந்து அவர்களை சோதிக்கிற வரைக்கும் தேவனோடு அவர்களுக்கு இருந்த உறவு இருக்கிறதே, சீராய் செம்மையாய் ஆவிக்குரியதாய் இருந்தது. அந்த ஆதி அன்பை எபேசு சபையை நீ விட்டு விட்டாய். இதை தனிப்பட்ட நபர்களுக்கும் சொல்ற ஆதி அன்பு. இதை சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல உனக்கு இருந்த உற்சாகம் உனக்கு இருக்கிறதா? இந்த விஷயத்தில் உனக்கு குறை உண்டு. ஆதி நாட்களில் இருந்த அந்த அன்பை நீ விட்டாய். என் மேல கொண்டிருந்த அன்பு. கவனிங்க, புதிதாய் திருமணம் முடித்த தம்பதிகளை பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்திக் கொள்ள, ஒருவரை ஒருவர்
சந்தோஷப்படுத்திக் கொள்ள காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பு பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கும். இருவரும் கணவன் மனைவியுமாக இளம் தம்பதிகளாக அங்கே பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள் அன்பை. மனைவி சொன்னவுடன் கணவன் கீழ்ப்படுகிறார், கணவன் சொன்னவுடன் மனைவி கீழ்ப்படுகிறார். அந்த அன்பின் பரிமாற்றம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காரியம் இதை போல ஆதியில நடந்த அந்த காரியம் நடக்கணுங்கிறாரு. ஒருவரை நாம் நேசிக்கும் போது அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். அப்படி கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தே ஆதாமும் ஏவாளும் எனக்கு தோட்டத்தில் முழுமையாய் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்களே, அந்த ஆதி அன்பிற்கு நீ திரும்பி வர வேண்டும். Obedience on the basis of the love. கீழ்ப்படிதல் அன்பின் அடிப்படையிலே கீழ்ப்படிதல். கவனிங்கள், பயத்தினாலே அநேகர் கீழ்ப்படுகிறார்கள். அநேகம் அது தொடர்ச்சியாக நிலைத்து நிற்காது. பயத்தினாலே கீழ்ப்படுகிறார்கள், வற்புறுத்தலினாலே கீழ்ப்படுகிறார்கள், ஏதோ நடந்துவிடும் என்று யோசித்து கீழ்ப்படுகிறார்கள். அல்ல, தேவ ஜனங்களிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் தேவ அன்பின் அடிப்படையிலே கீழ்ப்படிய வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். We should obey the Lord on the basis of the love of Christ. கிறிஸ்துவுடைய அன்பின் அடிப்படையிலே நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். வலது கரத்தை உயர்த்துற அல்லே சொல்லுமா. அதனால சிமிரா சபையை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ பட வேண்டிய பாடுகள் உண்டு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ அதை பயப்படாத. உனக்கு ரிவார்டு இருக்கிறது, பரிசு இருக்கிறது. நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஷார்ட் டைம் பீரியட், 10 days, 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இது சிமிர்னா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெர்கமு சபையை பார்க்கும் போது வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலே நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். தியத்ரா சபையை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆகிலும் உன் பேரில் ஒரு குறை உண்டு, என்னவெனில் என்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவளுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். தியத்ரா சபையை பார்த்து கர்த்தர் சொன்னது. 5வது சர்தை சபையை பார்த்து சொன்னது வெளிப்படுத்தல் 3:2 நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் காணவில்லை. பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக புச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். லவோதிக்கேயா சபையை குறித்து கர்த்தர் பேசும்போது வெளிப்படுத்தல் 3:16 இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ உன்ட்ட இதை எதிர்பார்க்கிறேன், இல்லைன்னா நான் வித்தியாசமானதை செஞ்சிருவேன். இதுதான் 7 சபைகளுக்கு சொல்லுகிறார். நான் வாசித்த பகுதிகள் எல்லாம் தேவன் குறைகளை சுட்டி காண்பித்து அந்த குறைகளை நீ விட்டுவிட்டு இந்த காரியங்களை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன், நீ வரணும்னு சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. எபேசு சபையின் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தது
ஆதி அன்பிற்கு நீ வரணும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ ஆதி அன்புக்கு வரணும். உன் ஜெப வாழ்க்கையில ஆதி அன்பிற்கு வா. உன் வேத தியான வாழ்க்கையில ஆதி அன்பிற்கு வா. ஊழியம் செய்கிறதுல ஆதி அன்பிற்கு வா. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பினாலே ஊழியம் செய்தாயே அந்த ஆதி அன்பிற்கு கடந்து வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாளிலே ஊழியம் செய்தது நல்ல, இன்னைக்கு என்ன ஊழியம் பண்றோம் அதுதான் முக்கியம். 10 வருஷத்துக்கு முன்னால வல்லமையா கர்த்தர் என்ன பயன்படுத்துறார், இப்போ என்னாச்சுது? இன்னைக்கு என்ன கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் அது முக்கியம். ஆதிகள் கொண்டிருந்த அன்பு, ஆதிகளை என்னை கர்த்தர் பயன்படுத்தினது போல நான் எப்பொழுதுமே காலமெல்லாம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். சிமிர்னா சபையை பார்த்து சொல்லும் போது பாடுபட போகிற சபை என்று சொல்லுகிறார். பாடுபடணும். சபை என்பது பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. சபை என்பது தேவ ஜனங்கள் கூடியிருக்கிற சபை என்பது இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாத பாவம் நிறைந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பாடுபடுகிற ஒரு சபை, பாடுபட போகிற சபை, சோதிக்கப்படும் சபை, பிசாசினாலே சோதிக்கப்படும் சபை, பாடுகளுக்கு உட்படுத்தப்படும். இந்த காரியத்தை தான் சிமிர்னா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இதே தான் நமக்கு செய்தி, அதே தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பக்கத்திலே கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வருகிற பாடுகள் உண்டு என்பதை குறித்து சொல்கிறார். நாம் பட போகிற பாடுகள். ஆனாலும் நீ உண்மையாயிரு, மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஜீவ கிரீடங்கிறது உனக்கு நான் வைத்திருக்கிறேன். பெர்கமு சபையை பற்றி சொல்லும் போது மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இந்த சபைக்கு உண்டு என்று சொல்லுகிறார். நீ மனம் திரும்பணும். பெர்கமு சபையே, நீ மனம் திரும்ப வேண்டும், அவசியம். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் வாயின் பட்டயத்தால், என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். நான் உங்களோட யுத்தம் பண்ணுவேன். என் வாயின் பட்டயம். இதைத்தான் யோவான் தரிசித்தான். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை யோவான் தரிசித்த போது அவருடைய வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்கமு சபைக்கு சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை நான் யூஸ் பண்ணுவேன் சொல்றார். என் வாயின் பட்டயத்தை நான் பயன்படுத்துவேன். ஜாக்கிரதையாயிரு. தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் தன் வாயின் பட்டயத்தை யூஸ் பண்ணிடக்கூடாது. தேவன் தன்னுடைய கருக்கான வார்த்தைகளை, ஹல்லேலூயா, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக பயன்படுத்திடக்கூடாது. மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உண்டு என்று சொல்லுகிறார். தியத்ரா சபைக்கு சொல்லும் போது பொய்யான தீர்க்கதரிசியை நீ உள்ள வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. தியத்ரா சபையை குறித்து சொல்லும் போது நீ பொய்யான ஒரு தீர்க்கதரிசியை நீ வைத்து முக்கியத்துவம் கொடுக்கிறாய். பொய்யான தீர்க்கதரிசியை கொண்ட ஒரு சபை என்று யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகிலும் உன் பேரில் ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவளுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்கிறாள். அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். தியத்ரா சபைக்கு கர்த்தர் இதுதான் சொல்றார், நீ இடம் கொடுக்கிறாய். பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுக்கிறாய். அந்த பொய்யான தீர்க்கதரிசியின் மூலம் நீ வஞ்சிக்கப்படும்படிக்கு இடம் கொடுக்கிறாய். Why you are giving place, giving a ground to the false prophet? தியத்ரா சபைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ பொய்யான தீர்க்கதரிசிக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த குறை உன்னிடத்துல இருக்கிறது. இந்த பொய்யான தீர்க்கதரிசி வேசித்தனத்திற்குள்ளே உன்னை நடத்துகிறான். இந்த பொய்யான தீர்க்கதரிசி விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படிக்கு ஏவி விடுகிறான். இந்த பொய்யான தீர்க்கதரிசிக்கு நீ உடன்பட்டு போகிறாய் என்று தியத்ரா சபையை தேவன் கடிந்து கொள்கிறார். பொய்யான தீர்க்கதரிசி, ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். உங்களுக்கு இருக்கிற நண்பர்களை சோதித்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற தொடர்புகள், வேலை ஸ்தலத்திலே, படிக்கிற இடத்திலே, சமுதாயத்திலே எத்தனையோ தொடர்புகள் நமக்கு இருக்கிறது. எத்தனையோ பேரோடு பழகுகிறோம், சிலரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை சோதித்து பாருங்கள். அவர்கள் பொய்யான தீர்க்கதரிசியா, கள்ள தீர்க்கதரிசியா, மந்திரவாதிகளா? அவன் எப்படிப்பட்டவன்?
ஒரு புற மதஸ்தனோடு பழகும் போது யோசிக்கணும். நண்பர்களை வைக்கும்போது, எப்பொழுதுமே பிள்ளைகள் நண்பர்களை வைக்கும்போது அந்த நண்பன் ஆவிக்குரிய நண்பனா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரியவைகளை பேசுகிறவனா பேசுகிறவளா, இவள் எனக்கு நண்பனாய் நண்பன் எனக்கு சிநேகிதியாய் இருக்கிறாளே, இவன் எனக்கு சிநேகிதனாய் இருக்கிறானே, இவன் பேசுகிற பேச்சு என்ன, இவன் ரசிக்கப்படாதவன், புறமதஸ்தான், விக்கிரங்களை வணங்குகிறவன், இவன் வேற ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவன், இவனோடு நான் ஐக்கியம் வைத்திருக்கிறேனே, இவன் என்னை கெடுக்கிறானா, இவன் கொடுக்கிற ஆலோசனைகள் நல்லது போல் தெரிகிறது, ஆனால் இவன் பொய் கள்ளதீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்றாரு, தியத்திரா சபையே, நீ உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ ஜாக்கிரதையாகிரு. ஏன்னா இப்படிப்பட்ட மந்திரவாதிகள், பில்லிசூனியக்காரர்கள் உங்களை வேசித்தனத்துக்குள்ள தான் தள்ளுவாங்க. The end will be the fornication, sin of fornication. முடிவு வேசித்தனத்தின் பாவத்துக்குள்ளே தள்ளி விட்டுவார்கள். முடிவிலே விக்கிரக ஆராதனைக்கு படைத்தவைகளை புசிக்க வைத்திருவாங்க. விக்கிரக ஆராதனைக்கு உள்ள ஆகாரங்களை புசித்தால் சாபங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஆகாரம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்ற அறிவு வந்த பிறகு அதை தேவ ஜனங்கள் புசிக்க கூடாது. சர்தை சபையை கொடுத்து சொல்லும் போது, நீ விழித்துக் கொண்டு ஆவியிலே தூங்கி போன சபை. சர்தை சபை ஆவியிலே தூங்கி போன சபை, தூங்கி போன சபை. ஜெப வாழ்க்கை இல்லை, ஜெப வாழ்க்கை இல்லை, வேத தியான வாழ்க்கை இல்லை, இரவிலே விழித்திருக்கிற தன்மை இல்லை, விடியற்காலையிலே எழும்பி கிருபையை பெறுகிற நேரம் இல்லை, கர்த்தரை தேடுகிற மனமில்லை. சர்தை சபையை பார்த்து சொல்கிறார், நீ ஆவியிலே தூங்கி கொண்டிருக்கிறாய், நீ விழித்துக்கொள், விழித்துக்கொள். ஏன்னா நிறைய காரியங்கள் சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறார், உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நிறைய காரியங்கள் உன் வாழ்க்கையில சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. அதான் சொல்றாரு, சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. வெளிப்படுத்தல் 3:2. சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, ஸ்திரப்படுத்து. கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறாரு, இது இதெல்லாம் செத்து கொண்டிருக்கிறது, சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது, இதை செக் பண்ணி இதை ஸ்திரப்படுத்து. உன் ஜெப வாழ்க்கையை ஸ்திரப்படுத்து, உன் வேத தியான வாழ்க்கையை ஸ்திரப்படுத்து, பரிசுத்த வாழ்க்கையை ஸ்திரப்படுத்து, ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிற வாழ்க்கையை ஸ்திரப்படுத்து. உன் நடைகளில் பிசகுதல் இருக்கிறது, உன் நடைகள் என் முன்பாக மாறுபாடாக இருக்கிறது. நிறைய இதனால உன் குடும்பத்தில் நிறைய காரியங்கள் சாகிறதுக்கு ஏதுவாய் போய் கொண்டிருக்கிறது. அது செத்துறக்கூடாது. ஆகவே அதெல்லாம் ஸ்திரப்படுத்து. பக்கத்தில் உன் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஓ உன் ஜெப வாழ்க்கை ஸ்திரப்படுத்து. நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை செத்து போகுது, அவுட் ஆக போகுது, சுத்தமா இல்லை. சிலருக்கு அவுட் ஆயிடுச்சு. வேதத்தை தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வீட்டில் வந்து களைப்போட வீட்டில் வந்து பைபிளை திறந்தா மிஞ்சினது தூக்கம் தான். ஒன்று பைபிள் நம்ம மேலே விழுது, அல்லது பைபிள் மேலே நாம விழுறோம். ரெண்டும் ஒன்று தான். தூக்கம், தூக்கத்தை ஜெயிக்கிற அபிஷேகம் இல்லை, ஆவியிலே அனல் இல்லை, ஆவியிலே தூங்கி போன ஒரு நிலை. எனக்கு அருமையான தேவஜனமே, நிறைய காரியங்கள் சாகிறதுக்கு எதுவாக இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறேன், போதிக்கிறேன். அந்த பகுதியை பார்த்தா சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்திரப்படுத்து என்று சொல்கிறார். பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லி பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளை நடத்துகிற அந்த காரியங்கள் சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. உன் பிள்ளைகள் வாழ்க்கையை கவனி. உன் பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஸ்திரப்படுத்து பெற்றோரே, ஸ்திரப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை விட்டு கவனிங்க. what they are doing in the behind the scene. தங்கள் வாழ்க்கையிலே திரைக்கு பின்னாலே மறைமுகமாக என்ன செய்கிறார்கள் என்று பெற்றோரே பாருங்கள் என்று சொல்கிறார். என பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் சாகிறதுக்கு ஏதுவாய் போய் கொண்டிருக்கிறது. அது சாகிறதுக்கு முன்னால சர்தை சபையே நீ ஸ்திரப்படுத்து. நீ ஆவியில தூங்குற நிலையை விட்டு வெளியவான்னு சொல்றாரு.
பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லும் போது பொறுமையுடன் வசனத்தை காத்துக்கொண்ட சபை என்று சொல்கிறார். பொறுமையுடன் வசனத்தை காத்துக்கொண்ட சபை. இந்த டைட்டில்ஸ்லாம் கொடுக்கும்போது எழுதி வைக்கணும். இதெல்லாம் நீங்க படிக்கும் போது ஞாபகத்துக்கு வராது. நான் கொடுக்கறதெல்லாம் அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன்ஸ். பொறுமையுடன் வசனத்தை காத்துக்கொண்ட சபைதான் பிலதெல்பியா சபை. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவைகளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு கர்த்தர் நம்மளை தப்ப பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான், பொறுமையுடன் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சோதனை காலத்துக்கு தப்பணும்னா பொறுமையுடன் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதை தவிர தேவ ஜனங்களுக்கு வேறு வழி கிடையாது. நமக்கு வழி இல்லை. தனிப்பட்ட நபர்களுக்கு இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்லும் போது ஆவியில் அனல் இல்லாமல் குளிர்ந்து போன ஒரு சபை. ஆவியில் அனல் இல்லாமல் குளிர்ந்து போன சபை. ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில அனல் இல்லைன்னா, ஆவியில உற்சாகம் இல்லை என்றால், ஆவியிலே விடுதலை இல்லை என்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. லவோதிக்கேயா சபை ஆவியிலே அனல் இல்லாமல் இருக்கிறது. குளிர்ந்து போன ஒரு சபை. உயிர்மீச்சி இல்லை. மற்றவர்களை உயிர் மூட்டக்கூடிய, மற்றவர்களுக்குள்ளே ஒரு உயிர்மீச்சியை கொண்டு வரக்கூடிய தன்மை லவோதிக்கேயா சபைக்குள்ளே இல்லை என்று அங்கே தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்தில் கை பிடிச்சு ஆமென் சொல்லுங்க. 7 சபைகளுக்கும் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று நான் சுருக்கமாக சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். 7 சபைகளுக்கும் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? எபேசு சபையை பாருங்கள். வெளிப்படுத்தல் 2:1. 7 நட்சத்திரங்களை தன் வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவராக காண்பிக்கிறார் எபேசு சபைக்கு. 7 பொன் கொத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவராக எபேசு சபைக்கு தன்னை காண்பிக்கிறார். ஆதி அன்பை விட்டுவிட்டு இந்த எபேசு சபைக்கு 7 நட்சத்திரங்களை கையில வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறவர். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் கையில 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டு அவர் சபை நடுவில் தான் உலாவுவார். வேற எங்கேயும் அவர் உலாவுறதுக்கு பிடித்தம் கிடையாது. God never decides to walk anywhere in this world. தேவாதி தேவன் இந்த பூமியில வந்து அவர் உலாவணும் அப்படின்னா அவர் உலாவுற இடம் சபை. ஏன் சபைக்கு வரணும்னு சொல்றோம்? ஏன் ஆராதனைக்கு வரணும்னு சொல்றோம்? தேவன் உலாவுகிற இடம் சபை. 7 குத்து விளக்குகள் 7 சபைகள் அல்லவா? 7 குத்து விளக்குகள் 7 சபைகள் அல்லவா? இந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை ஆராதிக்க சபைக்கு வருகிறீர்களே, எத்தனை பிரயாசத்தோடு, எத்தனை பிரயாசங்களை எடுத்து, எத்தனையோ தியாகங்களை செய்து காலையிலேயே 9 மணிக்கு வந்து இங்க ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஏன்? கர்த்தர் உலாவி என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு தான். கர்த்தர் உலாவுகிற இடம் ஆராதிக்கிற இடம். ஓ தேவ ஜனமே, கர்த்தர் இந்த பூமியில உலாவுற இடம் சபைதான். கரங்களை தட்டி அத்தனை மகிமைப்படுத்துமா? சபை சபை பரிசுத்தவான்கள் கூடி வருகிற சபைதான் கர்த்தர் உலாவுகிற இடம். இது வேண்டான்னு சொல்றான் பிசாசு. எந்த சபையிலும் போய் நீ ஐக்கியம் வைக்காதன்னு சொல்றான் பிசாசு. உனக்கென்று ஒரு மெய்ப்பெண் தேவைகள் என்று சொல்கிறான், தேவை இல்லை என்று சொல்கிறான் பிசாசு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை புறக்கணித்து அநேகர் மோசம் போனார்கள். போகிறவர்கள் போகட்டும். ஆனால் தேவஜனமே, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவஜனமே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியப்படுத்துங்க.
பிள்ளைகளை கூட்டு வந்து ஆராதிங்க. கர்த்தர் உலாவுகிற இடம். கர்த்தர் உலாவி வரும்போது நீங்க மட்டும் இருந்துட்டு பார்ப்பீங்களா? கர்த்தர் உலாவி வந்து உங்க பக்கத்தில் நின்று கர்த்தருடைய தன் வார்த்தைகளை சொல்லும் போது அது உங்க பிள்ளைகள் கேட்க வேண்டாமா? கர்த்தர் உலாவி வரும்போது அவருடைய பிரசன்னம் வருகிறதே, அந்த பிரசன்னத்தில் உங்க பிள்ளைகளை வைக்க வேண்டாமா? அது பிள்ளைகள் அலட்டும், பிள்ளைகள் சேட்டை பண்ணட்டும், பரவாயில்ல, உள்ள ஆலயத்தில் கொண்டு வந்து வைங்க. ஆசீர்வாதம். கர்த்தர் உலாவுற பிரசன்னத்தில் கர்த்தருடைய வல்லமை இருக்கட்டும். பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கிறாங்களா? சபையில கொண்டு வாங்க. தேவ ஜனமே, ஒரு மருத்துவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் குழந்தைன்னு சொல்லும்போது மருத்துவருக்கு உடனே கீழ்ப்படுகிறோம். ஆனா பிள்ளை சுகமீனமா வீட்டில் வைத்திருக்கிறோம், ஆனால் வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னா நமக்கு யோசிக்கிறோம், அதெல்லாம் எப்படி கொண்டு போகிறது? ஹீலிங் இஸ் இன்சைட் த சர்ச். குணம் என்பது சபையில இருக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி ஆமென்னு சொல்வீங்களா? ஹீலிங் இஸ் இன்சைட் த சர்ச். வியாதிப்பட்டவர்களை சபைக்குள்ள கொண்டு வாங்க, முடியாதவர்களை சபைக்குள்ள கொண்டு வாங்க. வார்த்தையை கேட்கட்டும். என்ன சபை? ஓ தேவன் உலாவி வருகிற இடம். தேவன் ஹல்லேலூயா சபை நடுவிலே உலாவி வருகிறார். தேவ ஜனமே, இந்த வெளிப்பாடு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு உண்டாகட்டும், உங்களுக்கு எனக்கு உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமைகளை முக்கியத்துவப்படுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சொந்தமானதை செய்யாதிருங்கள், விருப்பமானவைகளை செய்யாதிருங்கள், சுய இஷ்டத்தின்படி வாழாதிருங்கள். கர்த்தரை கண்டு ஒதுக்கி வையுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவா இருந்தாலும் கர்த்தருக்கு சபைக்கு எடுத்த காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை ஏறி இருக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் ஒவ்வொரு சபையை குறித்து பார்க்கும்போது வெவ்வேறான விதங்களில் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே காரியம் இரண்டாவதாக எபேசு சபைக்கு வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமாய் இருக்கிறேன். சர்ச் ஆஃப் எபேசஸ். எபேசு சபையே, நான் சபை நடுவில் 7 நட்சத்திரங்களை கையில ஏந்தி கொண்டு நான் உலாவி கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். எல்லாத்தையும் ஒரே 2 வார்த்தையில முடிச்சிட்டேன். நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். நான் இந்த காரியத்தை செய்யறதுக்கு ரொம்ப பிந்தி போச்சுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் பிந்தினவர். நான் இந்த காரியத்தை காலத்துக்கு முன்னாலேயே செஞ்சிட்டேனே, சில பிரச்சனை வந்துருச்சு, அவர் தான் முந்தினவர். புரிஞ்சவங்க ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை காரியங்களை காலத்துக்கு முன்னால் அவசரப்பட்டு செய்து பிரச்சனைகளை வருவித்துக் கொள்கிறோம். ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றெடுத்தது போல காலத்திற்கு முன்னே செயல்பட்டு வாக்குத்தத்தத்துக்கு காத்திராமல் செயல்பட்டு எத்தனை பிரச்சனைகளை வருவித்துக் கொண்டோ என் தேவன் முந்தினவர் அதெல்லாம் சீர்படுத்துகிறார். கரங்களை தட்டுங்க. அந்த முந்தினவர் அதெல்லாம் சீர்படுத்துகிறார். இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றார். நீ அவசரப்பட்டாயே, முந்தி செயல்பட்டாயே, நான் முந்தினவராக இருக்கிறேன், இதெல்லாம் தீர்த்து வைக்கிறேன். ஐயோ, நான் செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படாம இப்ப ரொம்ப பிந்தி போயிடுச்சுதே. பிந்தி போனதுனால எல்லாம் போச்சுதே. இன்டர்வியூக்கு பிந்தி போனதுனால எல்லாம் போச்சுதே. வேலை கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது, எல்லாம் பிந்திருச்சுது. படிக்க வேண்டிய பாடத்தை நான் முன்னாலே படிச்சிருக்கணும், ஆனா பிந்தி போயிடுச்சுது. பிந்தினவர் சொல்றாரு, இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். கரங்களை தட்டி, இது தூங்கி கொண்டு தட்டுதல் மாதிரி இருக்கு. You are sleeping. விழித்திருக்கிறவங்க கை தட்டுற மாதிரி இல்லை. உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தவன் யார்? நான் கேட்கிறேன். பவுல மாதிரி சதம் ஒரு அல்லே சொல்லுங்க. தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர். எல்லா காலத்திற்கும் என் தேவன் தான் ராஜா. மனோ தேவாதி தேவன் தான், இயேசுதான் ராஜா. காலம் கடந்து போயிருச்சுதே, இதை நேரத்தில் செயல்படலேன்னு அந்த எண்ணத்தை தூக்கி வெளியே தூக்கி போடுங்க. throw it away. தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு நன்றின்னு சொல்லுங்க. நீர் பிந்தினவர், நீர் முந்தினவர்னு சொல்லுங்க. மரித்தோரிலிருந்து பிழைச்சிருக்கிற யோவான், நீ என்ன பார்த்த? You saw me as a resurrected Christ.
உயிர்த்தெழுந்த இயேசுவாகிய என்ன நீ பார்த்த. இப்போ நான் எபேசு சபைக்கு சொல்றேன், நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தவர். கத்த சொல்றாரு எபேசு சபைக்கு, இதெல்லாம் மரித்திருக்கிறோம், நான் உயிர் கொடுக்க முடியும். நான் தான் ஓனர், உயிருக்கு நான் தான் ஓனர், ஜீவனுக்கு நான் தான் ஓனர், மரணத்துக்கு நான் தான் ஓனர். இப்போ ஆமென்னு சொல்லுங்க. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்ன அதே தேவன், அந்த தேவாதி தேவன் இப்ப சொல்றாரு, மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறேன். மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர் என்று இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் எபேசு சபைக்கு. மரித்தோரிலிருந்து, மரித்து கிடக்கிறவர்களுக்கு எல்லாம் பிழைப்பூட்டுகிறவர்கள் தேவன். மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிற நம்முடைய தேவன். மரித்து போன செயல்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். மரித்து போன அவயவங்களை உயிர் கொடுத்து செயல்பட வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. மரித்து போன உறுப்புகளை ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உயிரோடு செயல் எழுப்பி அதற்கு செயலாக்கத்தை கொடுத்து ஹல்லேலூயா செயல்பட வைக்கிற தேவன். தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த வெளிப்படுத்தல் 2:12, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். சத்தமோர் அல்லே சொல்லுங்க, சத்தமோர் அல்லே சொல்லுங்க. சிமிர்னா சபைக்குத்தான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:8. தியத்ரா சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தல் 2:12 இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். தியத்ரா சபைக்கு, பெர்கமு சபைக்கு சொல்லுகிறார். பெர்கமு சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தல் 2:12 இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். என் கையில பட்டயம் இருக்குது, என் வாயில பட்டயம் இருக்குது, ஜாக்கிரதையாயிரு. நீ வசனத்திற்கு, என் வசனத்திற்கு எதிர்மறையா நீ செயல்படுவாய் என்றால் நான் நிச்சயமா உன்னை தண்டிப்பேன், கண்டிப்பேன், உன்னை சீர்படுத்துவேன், என் பட்டயத்தை யூஸ் பண்ணுவேன் சொல்றார். தியத்ரா சபைக்கு சொல்லும் போது அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசம் உள்ள வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன். வெண்கலம், வெண்கலம்னாலே நியாய தீர்ப்புன்னு அர்த்தம். வெண்கலம் எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். தியத்ரா சபைக்கு அக்னி ஜுவாலை போன்ற கண்களை வெளிப்படுகிறார். பிரகாசம் உள்ள வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவராக வெளிப்படுகிறார். சர்தை சபைக்கு சொல்லும் போது தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்று சொல்லுகிறார். தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லும் போது 7 விதமான அபிஷேகங்கள், தேவனிடத்தில் இருந்து வெளிவருகிற 7 விதமான அபிஷேகங்கள், 7 விதமான செயல்பாடுகள், 7 விதமான தேவனுடைய கிரியைகள். 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது வெளிப்படுத்தல் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வலது கரத்தில் நீ கண்ட நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், லீடர்ஸ், சபையின் தூதர்கள், சபைக்கு ஹெட், தலைமையில் உள்ளவர்கள், சபைக்கு தலைமையில் உள்ளவர்கள், சபையை நடத்துறவங்களை கர்த்தர் கையில ஏந்தி வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஊழியத்தை லீட் பண்ணி தலைவராக இருந்து ஒரு ஊழியத்தை லீட் பண்ணும்போது அப்படிப்பட்ட அந்த தலைவர்களை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாராம்? வலது கரத்திலே நட்சத்திரங்களை 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறார்களே. எனக்கு அருமையான தேவஜனமே, அதனால ஊழியம் செய்கிறவங்களை கர்த்தர் வலது கரத்தில் தூக்கி வச்சிருப்பாரு. ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவீங்கன்னா நீங்க ஒரு லீடரா மாறிடுறீங்க. 4 பேருக்கு தினமும் நீங்க போதிக்கிறீங்களா? 4 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்க கிளாஸ்மேட்ஸுக்கு சொல்றீங்களா? ஒரு 4 பேரை பொறுப்படுத்தி அவர்களை ஆவியில வளர்த்து விடுகிறீர்களா? அவர்களை சபைக்கு கூட்டி வருவதும் அவர்களுக்கு வேத போதனைகளை இங்க கேட்டவர்களை இன்னும் கொஞ்சம் விளங்குகிறபடி எடுத்து சொல்வதும் இதெல்லாம் செய்றீங்களா? ஒரு சின்ன ஒரு ஹல்லேலூயா ஒரு லீடரை கர்த்தர் உங்களை மாத்துறாரு. நீங்க தேவனுடைய வலது கரத்துல வந்துடுறீங்க. ஆமென்னு சொல்வீங்களா? You are in the right hand of the Lord. பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3:7 சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு
பூட்டுகிறவருமாகிய கர்த்தராக அங்கே வெளிப்படுகிறார். வெளிப்படுத்தல் 3:7 இதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனியுங்கள். 7வதாக லவோதிக்கேயா சபை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3:14 உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, ஒவ்வொரு சபையின் நிலைக்கு ஏற்றார் போல் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சத்தியம் என்ன? நம் குடும்ப வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அன்றன்று வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அன்றன்று புதிய வெளிச்சத்தை நம் மனதிலே உதிக்க பண்ணுகிறார். A new revelation, a new understanding, ஒரு புதிய புரிந்து கொள்ளுதல், குடும்பத்தை பற்றிய ஒரு புதிய புரிந்து கொள்ளுதல், வெளிப்பாடு தேவை. அதே குடும்பம் தான், கணவன் மனைவி பிள்ளைகள் செய்கிற தொழில் அதே தான். ஆனா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கோணத்தில் உங்க குடும்பத்தையும் தொழிலையும் ஊழியத்தையும் கர்த்தர் புரிந்து கொள்ள செய்கிறார். இது இருந்தாதான் குடும்பம் ஒரு ஹல்லேலூயா இன்ட்ரெஸ்டா இருக்கும். வெளிப்பாடு இல்லாத குடும்பம் ஏதோ பாரம்பரியமாய் வாழ்கிற ஒரு குடும்பமாக மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளை குறித்த புதிய விளக்கங்களை நீங்கள் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய புரிந்து கொள்ளுதல்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து பெற வேண்டும். உங்கள் தொழிலை குறித்து புதிய ஹல்லேலூயா விதத்தில் விளக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் புதிய வெளிப்பாடு வர வேண்டும். ஒவ்வொரு சபைக்கும் அவர்கள் இருந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் தேவன் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? சத்தம் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார், வாக்கு பண்ணார். எபேசிய சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தல் 2:7 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். சிமினா சபையை பார்த்து சொல்லும் போது வெளிப்படுத்தல் 2:11 ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று சொல்கிறார். அங்கே கொடுக்கிறார், நீ சேதப்படுவதில்லை என்று சொல்கிறார். 3வது பெர்கமு சபையை பார்த்து சொல்லும் போது ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:17 சொல்லப்பட்டிருக்கு. தியத்திரா சபைக்கு சொல்லும் போது ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை காத்துக் கொள்கிறவனுக்கு நான் பிதாவின் இடத்துல இருந்து அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள். சர்தை சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தெரிவிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெளிப்படுத்தல் 3:5. வெளிப்படுத்தல் 3:12 பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். லவோதிக்கேயா சபை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கவனிங்கள், தேவ ஜனங்களுக்கு
தேவன் கொடுக்கிற பிரதிபலன்களை கவனியுங்கள். தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கவனியுங்கள். இங்க 7 சபைகளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றியே பேசுகிறது. ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். இங்க உலக ஆசீர்வாதங்களுக்கு இடமே இல்லை. நோ பிளேஸ் ஃபார் தி வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ். இந்த 7 சபைகளை குறித்து பேசும்போது முழுவதும் முற்றிலுமாக தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தே பேசுகிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற விதத்தை கவனியுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? which should be the overcomer. ஒரு பிரச்சனையில் அடிபட்டு துவங்கி நரங்கி போய் மனமடிவாகி ஆவியில முறிந்து போய் ஜெபத்துக்கு வர முடியாம ஆராதனைக்கு வர முடியாம தொட்டு போகிறவர்களாய் சபையை தேவன் இந்த உலகத்தில் வைக்கல. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதையே நினைத்து புலம்பி தடைகள் வந்ததென்றால் அதிலேயே சிக்கி தவித்து வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு இப்படி தோற்று போகிறவர்களாக உங்களையும் என்னையும் தேவன் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் வைக்கவில்லை. ஒரு ஊழியம் செய்யறதுக்கு தடை வருதா? தடையை உடைச்சிட்டு முன்னால போய் ஊழியம் செய்கிறதுக்கு தான் சபை அந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். தேவனை ஆராதிக்கிறதுக்கு தடை வருதா? உடைச்சு தூக்கி போட்டுட்டு வந்து தேவனை ஆராதிக்க வரணும் தான் இந்த உலகத்தில் தேவ சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு செல்போன் வந்துச்சுன்னா ஒரு ஆள் பேசுனா ஆராதனையே கட் பண்ணிட்டு ஓடிடுறோம். What a pathetic condition of the churches today. இன்றைய சபைகளின் நிலை என்ன? We say we are saved, we say we are anointed, but we are addicted to a cell phone message. We are addicted to a cell phone call. We are speaking on the other side. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தால் அந்த பக்கத்தில் பேசுகிற நபரை ஜெயிக்க முடியல, ஜெயம் கொள்ள முடியல, சூழ்நிலைகளை ஜெயம் கொள்ள முடியல. ஜெயம் கொள்ளுகிற என்ற வார்த்தையை கவனியுங்கள். 7 சபைகளுக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? இன்றைக்கு சபைகளில் கர்த்தர் சொல்லுகிறான், ஜெயம் கொள்ளுகிறவர்களை தான் நான் பார்க்கிறேன், அவங்களுக்கு தான் நான் ரிவார்டு வச்சிருக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவர்களோ பிரச்சனையோடு மடிந்து போகிறவர்கள் அல்ல. ஒரு வாரம் ஆலயத்துக்கு வந்துட்டு திருப்பி 10 வாரம் வராம ஏன் வரலன்னு கேட்டால் அதுக்கு 10 சாக்கு போக்கு சொல்லி, ஏன் ஊழியத்துக்கு வரலன்னா அதுக்கு ஒரு 15 சாக்கு போக்கு. இந்த உலகத்தோடு மடிந்து போகிறவர்களாய் நம்ம கர்த்தர் இந்த உலகத்தில் வைக்கல. சபை என்பது ஆமென்னு சொல்லுங்க, ஜெயம் கொள்வதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி, ஓ சபை என்பது ஜெயம் கொள்வதற்காக. You should be the overcomer in the church. நீங்களும் நானும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நீங்க தொழில் செய்கிற இடத்துல ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நீங்க ஊழியம் செய்கிற இடத்துல ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். கரங்களை தட்டுங்களேன். இதெல்லாம் சொல்லி வாங்கணுமா? கரங்களை தட்டுங்க. I am speaking with anointing, but you are clapping without anointing. நான் அபிஷேகத்தோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்க அபிஷேகம் இல்லாமல் கைத்தட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? உங்க கைத்தட்டுகளை பார்த்து வருத்தப்பட்டு நான் சொல்லுகிறேன். கைத்தட்ட மாட்டீங்களா? இப்போ கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு, சார்ஜ் ஏறி இருக்கு. நல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. தேவ ஜனமே, ஜெயங்கொள்ளுகிறவனேவனோ அவனுக்கு நான் கொடுப்பேன். என்னதை கொடுப்பேன்? பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜீவ விருட்சத்தின் கனியை. ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு பரதேசில் வச்சிருக்கிறாரு, ஆனா ஜீவ விருட்சத்தை போல ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலும் கர்த்தர் கொடுக்கிறார்.
நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இது கிடைக்கலையே 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 கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஒரு காலகட்டம் வருகிறது, இழைத்து போய் எதை எதிர்பார்த்து இழைத்து போனோமோ அது ஜீவ விருட்சம் போல வந்து நிற்குது. As a tree of life. இதை எபேசு சபைக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். பக்கத்தில் உங்க கை பிடிச்சு ஆமென்னு சொல்லுங்க. பக்கத்தில் உங்க கை பிடிச்சு ஆமென்னு சொல்லுங்க. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை மரணம், இரண்டாம் மரணம் சேதப்படுத்துவதில்லை. இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜீவ விருட்சம் போல உங்களுக்கு நிறைய காரியங்கள் கிடைக்கும்னு சொல்றாரு. கர்த்தருக்கு உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. தேவன் சொல்ற குறையை நிவர்த்தி பண்ணிருங்க. தேவன் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய தரத்துக்கு வந்து விடுங்கள். சேதம் இருக்காது, உங்க குடும்பத்துக்கு சேதம் இருக்காது. நடக்கிற சூழ்நிலைகள் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கு சேதம் இருக்காது, தொழில்களுக்கு சேதம் இருக்காது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சேதம் இருக்காது. சேதம் இருக்காது. இரண்டாம் மரணம் உங்க மேல சேதத்தை உண்டாக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முத்திரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டவர்கள். ஓ ரகபதுரபஷி. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அவன் வேறொரு அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். புதிய நாம், நியூ நேம். எனக்கு உங்களுக்கு ஒரு புதிய பேரை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். உங்க மேல ஒரு புதிய நாமத்தை எழுதி கர்த்தர் அனுப்புகிறார். A new name. மன்னாவை புசிக்க கொடுத்து, தன் வார்த்தையை புசிக்க கொடுத்து உங்களுக்கு ஒரு புது பெயரை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். வெண்மையான ஒரு குறிக்கல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வெண்மையான குறிக்கல்ல உங்களுக்கு கொடுக்கிறாரு. புதிய நாமத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. A new name. விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ என் கிரியைகளை கை கொள்கிற ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவின் நிலத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் மேல கர்த்தர் இன்னைக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சொல்றது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதிகள் மேல அதிகாரம். இன்றைக்கு கர்த்தர் ஜாதிகள் மேல கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடியதா? கையை தட்டி எந்திரிச்சு மற்ற இடம்னா இதுக்குள்ள குதிச்சிருப்பான். ஆந்திரான்னா இதுக்குள்ள துள்ளி ஏறி குதிச்சிருப்பான். சீட்டை விட்டு சேரெல்லாம் அடிச்சு போட்டு போயிருப்பான். இதுதான் தமிழ்நாடு, அதுதான் ஆந்திரா. ஆந்திராவில் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை தமிழ்நாட்டில் பார்க்க முடியல. ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு வந்து உட்கார்ந்துருக்கேன். சதம் ஒரு அல்லே சொல்லுங்க. ரெஸ்பான்ஸ். அபிஷேகத்தெல்லாம் எப்படி பெறது? துடிப்பு இருக்கணும். துடிப்பு வாழ்க்கையில அந்த துடிப்புனாலதான் இந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். வாலிபர்களுக்கு இந்த துடிப்பு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜாதிகள் மேல அதிகாரம். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஜாதிகள் மேல கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்து இன்றைக்கு உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தை விடியற் கால வெளுப்பை போல உன் சுக வாழ்வு துளிர்க்கும். விடிவெள்ளி நட்சத்திரம். சர்தை சபைக்கு சொல்கிறார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுப்பேன். ஒயிட் ட்ரெஸ், பரிசுத்தமான ட்ரெஸ், பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ்கிற அபிஷேகத்தை கொடுப்பேன். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். இதை காட்டிலும் மேன்மை என்ன? வாயில் அறிக்கைப்படுவார். உங்க பேரு
பிதா முன்னால இயேசு அறிக்கை பண்ணுவார். அவருடைய தூதர்கள் முன்பாக இயேசு அறிக்கை பண்ணுவார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவை. சபையில தூணா வைக்கிறாரே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நாம செல்ற சபைக்கு தூணா இருக்கணும். சபைக்கு தூணாய் மத்தர் மாற்றுவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சபைக்கு, பிஎம் சபைக்கு தூணா உங்களை மாற்றட்டும். சும்மா ஏதோ ஒரு கையை வச்சு தாங்கிறதில்ல. Become a pillar of this church. நீங்க போகிற சபைக்கு நீங்க ஒரு தூணா மாறிடுங்க. ஒரு இடரலா இல்லாம, சபைக்கு இடரலா இல்லாம ஒரு தூணா தாங்கி நிற்கிற ஒரு தூணாய் மாறிவிடுங்கள். ஊழியத்தை தாங்கி நிற்கிற ஒரு தூணாய். Become a pillar, become a pillar. நல்ல அந்நிய பாஷையில நிறைந்து உருவாக்காம become a pillar of the church. கர்த்தர் உங்களை என்னையும் சபைக்கு, ஊழியங்களுக்கு தூணா மாற்றார். ஓ ஜீசஸ், என் புதிய நாமத்தை உன் மேல எழுதுறேன். கொடுப்பேன் மாத்திரம் இல்ல, உன் மேல என் புதிய நாமத்தை எழுதுகிறேன். பிலதெல்பியா சபையே, உன் மேல என் புதிய நாமத்தை எழுதுகிறேன். பிஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஎம் சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்வன், தலைமை போதகர் பிஎம் சபை, இயக்குனர் பிஎம் மிஷனரி ஸ்தாபனம்.